வணக்கம். நான் டாக்டர் ஜோசப் ஞான்ராஜ். இது டாக்டர் லாஜிக் 360. உங்கள் ஆரோக்கியம் எளிதானதாகவும் அறிவானதாகவும் ஆகும் இடம். நண்பர்களே, உங்களுக்கு சின்ன அம்மா வந்ததுண்டா? அதாவது சிக்கன் பாக்ஸ் வந்ததுண்டா? ஆமாம், குழந்தையா இருக்கும்போது வந்துச்சு, குணமாயிடுச்சு, அதுக்கு என்ன அப்படிங்கிறீங்களா? அந்த வைரஸ் உடம்புல சிலரோட நரம்புகளில் இன்னும் உயிரோடு இருக்குன்னா நம்புவீங்களா? அது சிலரின் நரம்புக்குள் தூங்கிக்கிட்டு காத்துக்கிட்டே இருக்கு. எப்போ வேணும்னாலும் அது எந்திரிக்கலாம். அது எந்திரிச்சா உடம்பின் ஒரு பக்கம் மட்டும் எரியும், நரம்பு நொறுங்கும், மாதக்கணக்கில் வலி தீராது. இதுக்கு பேர் தான் ஷிங்கிள்ஸ். இன்னைக்கு இந்த டாக்டர் லாஜிக் 360ல உங்களுக்கு 72 மணி நேர சீக்ரெட் பற்றி சொல்ல போகிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ கதைக்கு வருவோம். நம்ம உடம்புல வேரிசெல்லா ஜாஸ்டர் வைரஸ், அதாவது சிக்கன் பாக்ஸ், சின்ன அம்மை உண்டாக்கும் வைரஸ். நம்ம உடம்புல இந்த சின்ன அம்மை சிக்கன் பாக்ஸ் வந்து குணமான பிறகும் நம்ம நர்வ்ஸ்ல இந்த வைரஸ் ஒளிஞ்சு காத்துக்கிட்டு இருக்கு. வயசாகி ஸ்ட்ரெஸ் வரும்போது, பர்டிகுலராக நமக்கு இம்யூனிட்டி குறையும் போது அந்த வைரஸ் தூக்கத்திலேருந்து மெல்ல எந்திரிக்கும். அப்படி உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸோ உங்கள் இம்யூனிட்டியோ குறையும் போது இந்த வைரஸ்னால வர்ற நோய் தான் ஷிங்கிள்ஸ்னு சொல்கிறோம். இந்த ஷிங்கிள்ஸ் மற்றவங்களுக்கு பரவாது. ஆனால் உங்களுக்கு ஷிங்கிள்ஸ் இருக்கும்போது சின்னம்மை, அதாவது சிக்கன் பாக்ஸ் வராதவங்களுக்கு, குறிப்பாக குழந்தைங்களுக்கும் ப்ரெக்னென்ட் உமனுக்கும் பரவுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இப்போ இந்த ஷிங்கிள்ஸ் வந்தால் என்னென்ன அறிகுறிகள்லாம் இருக்குன்னு பார்ப்போம். இது வந்தால் உடம்போட ஒரே ஒரு பக்கத்தில் மட்டும்தான் வரும். அதாவது இடது பக்கமோ இல்லைன்னா வலது பக்கமோ வரலாம். ஆனால் வலது பக்கத்துலேருந்து இடது பக்கத்துக்கு போகாது, ஒரு சைட்லேயே தான் இருக்கும். இந்த நோய் வந்த உடனே அந்த இடத்துல எரிச்சல், அப்புறம் கூச்சம், அப்புறம் யாரோ கரண்ட் ஷாக் கொடுக்குற மாதிரி வலி வரும். அதுக்கப்புறம் 2-3 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த இடம் அப்படியே சிவப்பாக தடிக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது நீர் கொப்பளங்களாக மாறும். இது முதுகு அல்லது முகத்தில் ஒரு பக்கம் வரலாம். கண் பக்கத்தில் குறிப்பாக வந்தால் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அது கண் பார்வையை கூட பாதிக்க வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி தடிப்புகள் உங்கள் கண் பக்கத்தில் வந்தால் உடனே டாக்டர்கிட்ட போவது அவசியம். கொஞ்ச நாளில் இந்த தடிப்புகள், அதாவது இந்த ரேஷ் போயிடும். ஆனால் சிலருக்கு இந்த ரேஷ் போனாலும் வலி போகாது. ஏன்னு தெரியுமா? அதுதான் இந்த வீடியோவில் மிகவும் முக்கியமான பகுதி. 5ல் ஒருத்தருக்கு, அதாவது இந்த தடிப்பு ரேஷ் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வலி போகாது. இதுக்கு பேர் தான் நம்ம இங்கிலீஷில் போஸ்ட் ஹெர்பெட்டிக் நியூரால்ஜியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த போஸ்ட் ஹெர்பெட்டிக் நியூரால்ஜியா, அதாவது நர்வ் பெயின், மாத கணக்கில், அதுவும் சிலருக்கு வருஷ கணக்கில் கூட நீடிக்கலாம். இது ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வைரஸ் என்ன பண்ணுன்னா இந்த நர்வ்ஸை டேமேஜ் பண்ணிட்டு போயிடும். அந்த டேமேஜ் ஆன நர்வ் ரிவர்ஸ் ஆகாது. அதனால இந்த ஷிங்கிள்ஸை நர்வ் டேமேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி ட்ரீட் பண்ணலைன்னா நமக்கு வலி நீண்ட நாள் நீடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. ஆனால் நம்ம இந்த போஸ்ட் ஹெர்பெட்டிக் நியூரால்ஜியா வராமல் தடுக்க முடியும். இந்த தடிப்புகள் இல்லை உங்களுக்கு சிம்டம்ஸ், அறிகுறிகள் ஆரம்பித்து 72 மணி நேரத்துக்குள்ள டாக்டர்கிட்ட போய் இந்த வைரஸுக்கான மருந்துகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த போஸ்ட் ஹெர்பெட்டிக் நியூரால்ஜியா வலி வராமல் உங்களால் தடுக்க முடியும். இப்போ மேஜிக் விண்டோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72 மணி நேரம், அதாவது இந்த ரேஷ் தடிப்பு 3 நாட்களுக்குள்ள ஆன்டி வைரல் மருந்து, ஏதாவது வேல்சைக்ளோவேர் இல்லாட்டி ஏசைக்ளோவேர் டாக்டரின் ஆலோசனைப்படி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம்னா பின் நாட்களில் இந்த வலியிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்த ரேஷும் தடிப்புகளும் சீக்கிரம் குறையும். இப்போ இந்த ஷிங்கிள்ஸே வராமல் தடுக்க என்ன வழின்னு பார்த்தோம்னா அதுக்கும் ஒரு சூப்பர் ஹீரோ இருக்கார். அவருக்கு பேர் தான் ஷிங்கிரிஸ் வேக்சின். இந்த வேக்சின் போட்டால் 90% அதிகமாக நம்ம ஷிங்கிள்ஸை தடுக்க முடியும். 50 வயதை கடந்தவங்க கண்டிப்பாக இந்த தடுப்பூசியை போட்டுக்கிறது அவசியம். ஏற்கனவே ஷிங்கிள்ஸ் வந்திருந்தாலும் இந்த தடுப்பூசியை நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா இது மீண்டும் அது வராமல் தடுக்கும். இது 2 டோஸ் நம்ம போடணும். 2லிருந்து 6 மாத இடைவெளியில் இந்த ஷிங்கிரிஸ் வேக்சினை நம்ம போட்டுக்கணும்.
நண்பர்களே, உங்களுக்கோ, இல்ல உங்க நண்பர்களுக்கோ, இல்ல உங்க குடும்பத்தில யாருக்காவது சின்னம்மா வந்திருந்தா, இந்த வீடியோவ அவங்களுக்கு கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவுல உள்ள தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, தயவுசெய்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரை என்னோடு இணைந்ததற்கு மிக்க நன்றி. நான் டாக்டர் ஜோசப் ஞானராஜ். இது டாக்டர் லாஜிக் 360. உங்கள் ஆரோக்கியம் எளிதானதாகவும், அறிவானதாகவும் ஆகுமிடம். நன்றி, வணக்கம்.